சின்ன பாவக்காய் கொஞ்சம் பழுத்தும் பழுக்காம இருக்கிறதுல எத்தனை பேர் புளிக்குழம்பு ட்ரை பண்ணியிருக்கிறீங்க? எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் குழம்பு இது. எங்கள் பாட்டியோட கைவண்ணமே தனி. அவங்க ரொம்ப சிம்பிளாக அசால்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் கொஞ்சம் கசப்பும் சேர்ந்து இது கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 10, 12 சின்ன பாவக்காய் பழுத்தும் பழுக்காமல் இருக்கிறத எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 2 சைடும் காம்பு கிள்ளிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கசப்பு ரொம்ப தெரியாமல் இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறோம். நல்ல புளியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்தாலே புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன்